ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோலிவுட்ல வேற லெவல் ட்விஸ்ட். செலிபிரிட்டிஸ் வீட்ல ஃபங்க்ஷன்னாலே இவரோட கேட்டரிங் தான் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. மாதம்பட்டி நாகராஜ் சார் இவரோட செகண்ட் மேரேஜ் இஷ்யூ இன்னும் செட்டில் ஆகாமலே இருக்கு. ரீசெண்டா ஷெஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட காஸ்டியூம் டிசைனரை மாத்திட்டாருன்றது ஏற்கனவே நியூஸா போச்சு. கரெக்டா ஒரு 1 மந்த் முன்னாடி பாத்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டல்டா அப்படிங்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் ஷெஃபோட காஸ்டியூம் டிசைனர் எங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் சார் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்ஸ்டா போஸ்ட்ல வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் 6 மாசம் பிரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் ஷெஃப் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டை என் கூட வாழ வைங்கன்னு சொல்லி அவரை என்னால் ரீச் பண்ண முடியல, அவரோட என்னால் பேச முடியல, அதனால நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணுன்ற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாமா? ஷெஃப் மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப் நான் தான் சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே ஜாய் கிறிஸ்டல்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, நான் 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன்ற விஷயத்தையும் போட்டிருந்தாங்க. இப்போ அதிரடியாக அவங்க செஞ்சிருக்க ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இன்னைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை என்னால் மீட் பண்ண முடியல, என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் வாழணும், அதுதான் என்னோட கோரிக்கையாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் கடந்த 1 மாசமாவே என்னால் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் கிட்ட பேச முடியல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்னை பேச விடாமல் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதில் குறிப்பாக ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க வைஃப் உங்களை பேச விட மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு பர்டிகுலரா மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட வைஃபை பத்தி எதுவும் சொல்லாம, அவங்களோட அண்ணனா இருக்கலாம், இல்ல தம்பியா இருக்கலாம், அவங்க யாரும் என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா பொதுவா ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சாங்க. எங்களுக்கு 1 இயர் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. 1 வருஷமா நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜோட அம்மா அப்பா தான் எங்களை இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி வெளியில சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்ததாகவும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரிஞ்சே தான் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் சொன்னாரு. அதாவது ஜுடிஷியல் செப்பரேஷன்னா என்னன்னா, கல்யாணமான தம்பதிகள் தங்களுக்கு டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலையில இந்த மேரிட் லைஃப் வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலையில இவங்களுக்கு டைம் தரும். அந்த நேரத்துல இவங்க திருமணம் ஆயிருந்தாலும் பிரிஞ்சு இருந்து வாழ்ந்து தனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமான்னு முடிவு எடுக்கிற டைம், இதுதான் ஜுடிஷியல் செப்பரேஷன். ஸோ இந்த செப்பரேஷன்ல இந்த பிரிவில் இருக்கிறதா தான் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் கிறிஸ்டல்டா கிட்ட சொன்னதா ஜாய் கிறிஸ்டல்டா பிரஸ் மீட் அப்போ சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு செப்பரேஷன்ல இருந்தாங்கன்னா, இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல மாதம்பட்டி ரங்கராஜ் சாரையும் அவரோட வைஃபையும் ஒன்னா சேர்ந்து பார்க்க முடிஞ்சது. இதனைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒரு லாயர். இப்படி ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள இருக்குன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறாங்க? ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி வரணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து அட்டன் பண்ணாங்களா ஃபங்க்ஷன்றதும் நம்மளுக்கு தெரியல. ஜாய் கிறிஸ்டல்டா சொல்றாங்க, கடந்த 1 மாசமாவே மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட ஒழுங்கா பேசல. லாஸ்ட் வீக் அவரை நான் மீட் பண்ண ட்ரை பண்ணப்போ என்னை யாருமே அவர்கிட்ட நெருங்க விடல. இன்ஃபேக்ட் அவரே கோவப்பட்டு என்னை அடிச்சுட்டாரு, என்னை யாரும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு என்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னதா ஜாய் கிறிஸ்டல்டா சொல்றாங்க. இப்போ கூட நான் எனக்காக பேசல, என் வயிற்றுல இருக்க குழந்தைக்காக தான் பேசுறேன், அதுக்கு அப்பா வேணும், அதுக்காக தான் நான் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா சொல்றாங்க. இதை பத்தி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆகாம செகண்ட் மேரேஜ் பண்றது பெரிய அஃபென்ஸ் இந்தியாவை பொறுத்த மட்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டபுள் மெஸ்ஸி. இதை எப்படி சமாளித்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் பேர் கெடாமல் வெளியில் வர போகிறாருன்னு தெரியல. ஜாய் கிறிஸ்டல்டா சொல்கிற மாதிரி நாங்கள் ஜுடிஷியரி செப்பரேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட பழகி கல்யாணம் பண்ணி குழந்தையும் கொடுத்துருந்தாங்க. மனிதாபிமானம் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரொம்ப பெரிய தவறு தான். அது ஆக்சுவலாக 2 பெண்களுக்கு செய்கிற துரோகமாக தான் சொல்லப்படும். இன்னும் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது உங்களோட ப்ரெக்னன்சியை எப்பயாவது மாதம்பட்டி ரங்கராஜ் சார் கலைக்க சொல்லியிருக்காரா, நீ மட்டும் தான் எனக்கு வேணும், குழந்தை இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரான்னு கேட்ட கேள்விக்கு ஆமாம்னு இவங்க பதில் சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி நான் தனியா ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதுனால இதுக்கு மேல என்னால எதையும் சொல்ல முடியாதுன்னு ஜாய் கிறிஸ்டல்டா சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்ல இருந்தோ இல்ல அவங்க வைஃப் ஸ்ருதி சைட்ல இருந்தோ எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படல. ஸோ இப்போதைக்கு போலீஸ் ஜாய் கிறிஸ்டல்டாவோட கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் எல்லாரும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போதைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட பர்சனல் லைஃப் தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஜாய் கிறிஸ்டல்டா கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது ஒரு கரெக்டான ஸ்டெப் தானா, இல்லை பர்சனலாக பேசி தீர்த்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான குக் வித் கோமாளி ரிலேட்டட் கான்ட்ரவர்சிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.